வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னையோட ட்ரேடிங் பேட்டர்னும் நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸோட வியூ நாளைக்கு எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்பைரி அமையும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. நேற்றுக்கு நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுதான் நம்மளோட வியூவா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இதுல சொல்லியிருந்தோம். இல்ல டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நேற்றையோட வீடியோல. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது 25,430, 25,350ங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 25,430ங்கிறது செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்து கீழே திரும்பும் பட்சத்தில் 25,050 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்டன் கொடுத்தே ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓகே, அப்டன் கொடுத்தே ஓப்பன் ஆயிருந்துச்சு. நம்ம லைவ்லயும் டெலிகிராம் லைவ்லயும் அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல இருந்து நம்ம அடுத்தது டார்கெட் தான் எதிர்பார்க்குறோங்கிறதையும் டெலிகிராம்லயும் லைவ் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ கீழே வரும் பட்சத்துல அதையும் அப்டேட் பண்ணியிருப்போம். இதுதான் ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். 25,230 இருந்து 250 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மறுபடியும் மேல பவுன்ஸ் ஆகணும். அதே மாதிரி மேல ரேஞ்ச் வந்து இதை பிரேக் பண்ணணும் தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அப்படிங்கிறதையும் போட்டுருணும். ஸோ இதுல அப்டேட் பண்ண மாதிரியே மார்க்கெட் பர்ஃபெக்டா அதுல இருந்து ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு. இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி 25,355ங்கிற முதல் டார்கெட்டுக்கு மறுபடியும் போய் ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து மறுபடியும் நம்ம இந்த ஜோன் வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு இதுல இருந்து ரிஜெக்ஷன் பண்ணும் பட்சத்துல மறுபடியும் கீழே சப்போர்ட் நோக்கி வரலாம். இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் 25,430 இன்னையோட நம்ம டார்கெட் வரும் அப்படிங்கறதையும் லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து கரெக்டா அந்த ஜோன்ல வந்தோடனே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் கீழே வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் அதே தான் இந்த ரெண்டு பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிட்டு இங்க டச் பண்ணும்போது இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மறுபடியும் ஹை நோக்கி தான் போனோம். தான் லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல. ஓகே, ஸோ இந்த 25,230 அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து 25,350 அப்படிங்கிற ரேஞ்ச், இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள தான் நைட் நிஃப்டி கம்ப்ளீட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு அப் டவுனு. பட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம கீழே வரும்போது மேலே இருக்கும்போது ப்ராப்பரான பி என்ட்ரியும் ஸ்கேல்பிங் மாதிரி எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த ரேஞ்ச் கொடுக்கும்போதும் 110க்கு இந்த ரேஞ்சும் இதுல இருக்கும்போது இதுல இருந்து பிரேக் பண்ணாத பட்சத்தில் மேலே அப் ட்ரெண்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை கீழே க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி கீழே இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ண பட்சத்தில் தான் 25,050 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இதுல இருந்து மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சை நோக்கியே தான் போயிருக்கு. க்ளோசிங் வந்து இந்த ரேஞ்சை நோக்கியே தான் போயிருக்கும். இதுல சார்ட்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுல வரும் மறுபடியும் கீழே வரும்போது 25,550ங்கிறத இதில் ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாலும் மறுபடியும் சஸ்டெயின் ஆகி நம்மளோட அதே லெவல் 25,350ங்கிற ரிஜெக்ஷன் ஜோனுக்கே தான் போய் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு இதுதான் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இப்போ இப்போ இந்த இதுல ஒரு பிளாகன் போல் பேட்டர்னையும் பார்க்க முடியும். நிஃப்டியில ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஒரு சைனை தான் இப்போதைக்கு காமிக்குது நிஃப்டி. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கோம். நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி முடிச்சிடுச்சு. இதுல இருந்து சைட்வேஸும் அப்படியே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கு. அதுக்கு 25,600 பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி மேல போறதுக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ 25,000 இன்னையோட லெவல் வந்து 25,350, 430 வரைக்கும் வச்சிருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் வந்துச்சு, செகண்ட் லெவல் இன்னும் வரல. இந்த ரேஞ்சிலேயே ஒரு சைட் வைஸா முடிஞ்சிருச்சதுனால இதையே 2-3 தடவை ஒரு டார்கெட்டா வந்து ரீச் ஆயிருந்துச்சு. 430 இன்னும் வரல. ஸோ இந்த 430ங்கிறது நாளையோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகே, 25,430ங்கிறது நாளையோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அப்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இதுல இருந்து நாளைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு போகலாம். 25,430ங்கிற ரேஞ்சுக்கும் அதுல இருந்து அதுக்கு அடுத்த லெவலா 530 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான டே அமையும் பட்சத்துல நிஃப்டி நாளைக்கு 25,600, அதாவது 25,590 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல ட்ரெண்டிங் அமையும் பட்சத்துல 25,596 நாளைக்கு டச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி இருக்கக்கூடிய பேட்டர்னை பேஸ் பண்ணி நாளைக்கு நான் புல்லிஷ் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போறோம். இதுல டபுள் டாப் ரிஜெக்ஷனா பார்த்தா கூட ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். இதுல இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி போகணும். நாளையோட முதல் டார்கெட் 25,430 ஆகும். அதுக்கப்புறமா 530 ஆகும். அதுக்கப்புறமா நல்ல ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல 26 வரைக்குமே போகலாம். ஓகே, ஒருவேளை ஒரு சின்ன கரெக்ஷனும் இல்ல இந்த ரிஜெக்ஷனும் வந்துச்சுன்னா, இல்ல மார்க்கெட் இது கீழே லைட்டா ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் இது வரைக்கும் கீழே போலான்னா இங்க இருந்து மறுபடியும் இதுல வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 25,285 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி
அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ எந்த டைரக்ஷன்லயும் நான் அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். ஒண்ணு டைரக்டா இருந்து ஃபுல் பேக் கொடுத்து மேல போலாம். இல்ல இந்த சப்போர்ட்டை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்துல தான் பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நியூஸை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. 25,600 வரைக்குமே நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸும் எப்படி இருக்கு அப்படிங்கறத குயிக்கா பார்த்துடலாம். சென்செக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகே, இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சென்செக்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு மேக்ஸிமம் இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் 83,150 வரைக்கும் சென்செக்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். 82,400ங்கிற ரேஞ்சு கிட்ட அது மேலே ஓப்பன் ஆகி அதை ஹோல்ட் பண்ணும் பட்சத்தில் நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 82,780யும் ஃபைனல் டார்கெட்டா 83,150 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் சென்செக்ஸ் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பைரி ஒன்ல இந்த ரேஞ்சு கிட்டயோ 82,800 ரேஞ்சு கிட்டயோ இல்ல 83,150 ரேஞ்சு கிட்டயோ அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்துல, ஓகே, இதுல வந்து டைரக்டா ஆப்சைட் கொடுத்து போகாம டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சம் இதுக்கு உள்ளே ஹோல்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு 82,050 வரைக்கும் சென்செக்ஸ் வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இதுல வரைக்கும் வரலாம். 81,830 வரைக்கும் வரலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் தான் எதிர்பார்க்கிறேன். எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்துல அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்செக்ஸும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 83,150ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஓகே, தொடர்ந்து நாளைக்கு மறுபடியும் லைவ் அப்டேட் டெலகிராம் சேனல்ல வழக்கம் போல போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டா வந்து ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ என்னங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.